சவுத் இந்தியன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் மேக்கிங் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள தான் இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள், எங்கே பண்ணுறீங்க? இது சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் கண்ணங்குறிச்சின்ற கிராமத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சும்மா இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து சேலம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அடுத்த கட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே நம்ம ஆரம்பித்தார். தொழிலுமே வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார். அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே இறங்கியிருக்காரு. உங்களோட பிராண்டோட நேம் என்ன சொல்லுங்கள்? ப்ளூ ஸ்கை ஸ்வீட்ஸ். ப்ளூ ஸ்கை ஸ்வீட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிராண்டு மறுக்கொண்டுமே கன்ஃபியூஸில் இருந்தார். எல்லாமே சூஸ் பண்ணி ஒவ்வொன்றா அழகாக பண்ணி வச்சிருக்காரு. நான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இவர் ஒரு மோட்டிவாக இருப்பார். ஸோ எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைப்பீங்க. ஆன்லைனில் வாங்குறீங்களும் சரி, இல்லை டேரெக்டாக வாங்குறீங்களும் சரி, கடையில் போயிட்டு நம்ம டக்குன்னு வாங்கிடுவோம். பட் அது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், நீங்கள் சுத்தமாக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நம்ம மேக்கிங் வந்து நம்ம பண்ணுற சாட்டே நம்ம காட்டுறோம் அப்படின்னு சொன்னார். ஆல்ரெடியுமே நம்ம காட்டியிருக்காரு என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு யாருமே காட்ட மாட்டாங்க. ஆனால் இவர் காட்டினார். ஒரு 4-5 டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 4-5 டிஷ்ஷில் என்னென்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து கடலை மிட்டாய் பண்ணுறோம். கடலை மிட்டாய், அப்புறம் இலை மிட்டாய், இடிபருப்பி, புதுசாக வந்து ட்ரை ஃப்ரூட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எது வந்து உங்கள்கிட்ட மோஸ்ட்லி வந்து வாங்குறாங்க கஸ்டமர்? கடலை மிட்டாய் வாங்குறாங்க. சரி, பழைய வீடியோ பற்றி நம்ம பேசுவோம். இப்போ கஸ்டமர்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட நம்பி வாங்குறாங்க. என்ன ஒரு ரீசனுக்காக வாங்குறாங்க? குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி. மற்ற கம்பெனிஸோட நம்மளுக்கு 2 ரூபா அதிகம் தான். பட் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம். எந்தெந்த ஏரியாவில் இப்போ கவர் பண்ணியிருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை, இந்த மாதிரி ஒரு ஏரியா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அடிஷ்னலாக இந்த ட்ரை ஃப்ரூட் ரெடி பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஷ்ஷுக்குள்ளே நான் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஒரு வீடியோ போடுவோம். அதுவே வந்து ஒரு டிஷ்ஷஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதனால் வந்து ஒரு 4 வீடியோ போடலான்னு இருக்கோம். இந்த வீடியோ கண்டினியூவாக வரும், ஒவ்வொரு டிஷ்ஷாக வரும். ஒரு 4 டிஷ்ஷுக்குள்ளே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த டிஷ்ஷுமே அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இவரோட கான்டாக்ட் நம்பரு, டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாகவும் இவங்களோட ஸ்டோர் நீங்கள் வரலாம்ல? வரலாம். டேரெக்டாகவே எங்களோட ஃபேக்ட்ரிக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேர்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ பர்ஃபி கடலை மிட்டாய்க்கு வந்துட்டு பாகு வச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான். நம்ம வெல்லம் வந்துட்டு நல்ல வெல்லமாக வாங்கணும். எந்த கலப்படமும் இல்லாத நல்ல வெல்லமாக வாங்கணும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. 5 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். 5 கிலோக்கு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வெல்லம் போட்டிருக்காரு. 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கீங்களா? 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்காரு. வெல்லம்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? வெல்லம் காமலாபுரம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பல்காக பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க? பல்காக பர்ச்சேஸ் பண்ணி வேலை செஞ்சுட்டு ஃபுட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்குது சார். ஓகே. பாவு நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எப்படி பதம் பார்ப்பீங்க? அது அடுத்ததில் தான் பார்ப்பீங்க. ஓகே. ஜஸ்ட்டு பாவு வந்து வெல்லம் கரைச்சி எடுத்து வைக்கிறோம். இப்போ கடலை மிட்டாய்க்கு ரெடி பண்ண போகிறோம். பாவை வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா டஸ்ட்டு வரும், வெள்ளத்துலேருந்து வர டஸ்ட்டு வரும். ஆனால் பாவை வடிகட்டிக்கலாம் டஸ்ட்டு. இப்போ 1 கிலோ கடலை எடுத்திங்கன்னா அரை கிலோ வெல்லம் போட்டு பாவை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கடலை ஆட் பண்ணுறோம். கடலை இது வந்து கரெக்டாக பதம் வந்து எடுத்தோன்னு டக்குன்னு பண்ணணுமா? நீங்கள் பண்ணுற ஃபாஸ்ட்லேயே தெரியுது. அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். ஆமாம் ப்ரோ. நம்ம எதிர்பார்க்குறது கிடைக்கணும்னா இது மினிமமாக இவ்வளோ குவான்டிட்டி தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எக்ஸ்டெண்டாக வந்து ஒரு பெரிய இன்னும் வானிலையில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு மெஷினரிஸ் 10 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால இவ்வளோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் பேஸ்ட்டு இப்போ இத்தனை கிலோ தான் பண்ணணும்னு பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ. இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும். இல்லை எக்ஸ்ட்ரா பண்ணால் குவாலிட்டி இதாகுமான்னு கேட்குறேன். அதாவது அப்படிலாம் இல்லை.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கட்டிங் செக்ஷன் போயிடலாம். இது கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு கடலைப்பருப்பி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்டாக இந்த ஒரு கட்டுக்கு எடுத்துட்டோம்னா 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆகும். இவர் யார், உங்கள் பிரதரா? ஸோ நீங்களும் உங்கள் தம்பி இப்போ சேர்ந்து பண்ணுறீங்க? தம்பி வந்து படித்து முடிச்சுட்டு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 மாதம் வெளியில் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சது. அப்புறம் கோவிட் இஷ்யூ அது இதுன்றதுனால வீட்லேயே வந்துருந்தாரு. வீட்டில் சும்மா இருக்கிறது நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுன்னு கேட்டாரு. நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கலையரசன். கலையரசன். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. புதுசாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது சொந்தமாக கற்றுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் பக்கமாக வந்து ஒரு 4-5 ரெசிபி வந்து நம்மளுக்கு பண்ணி காட்டினாரு. ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து சூப்பராக இருந்தது. இவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு சாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பல்க் ஆர்டர் கொடுக்கணும் ஐடியா இருந்தால் பல்க் ஆர்டர் கொடுங்க. இவருக்கு வந்து கால் பண்ணி சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா, ஏன்னா கால் அந்தளவுக்கு வருது, கஸ்டமர் வந்து என்கொயரி நிறையா வருது, அதனால் கால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவரோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுவார். என்ன கொரியர் டீட்டெயில்ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவாரு. அவரோட காண்டாக்ட் நம்பரும் நம்ம கேட்டலாம். ஆனால் உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு 7806883301. நம்ம கால் அட்டன் பண்ண முடியல, ஃபோன் எடுக்கல, பிஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உடனே. இப்போ சப்போஸ் வந்து டேரெக்டாக உங்களை வந்து பார்க்கணும், ஃபேக்ட்ரிலாம் பார்க்கணுமா, எந்த லொக்கேஷன்? சேலத்துலேருந்து ஏற்காடு அடிவாரம் ரைட் சைடு அப்படியே கண்ணங்குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்குறிச்சி கோல்டன் கேட் ஸ்கூல் இருக்கும். அதெல்லாம் வேக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேலமில் கண்ணங்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, லைவ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து ஃபங்க்ஷனுக்குமே வந்து பண்ணுறாரு. ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு சாங்கீத்துக்காக ஒரு கோன் டைப்பில் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்களாம், அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார் சைஸ் தான் வரும். அதிகமாக வந்து இவர் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பார் சைஸ் தான். இதோட சைஸ் வந்து இது நம்ம போடலாம். ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வரும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவார். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும், நம்ம ஆன்லைனுக்கும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா இவரோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணி கொடுத்துருவாரு. இவரோட ப்ராடக்ட்டை டேஸ்ட் பார்த்துடலாம். நட்ஸும் இதுவும் பார்க்கலாம். கடல மிட்டாய் உடைச்சா அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்டு கிறிஸ்பி சவுண்டு வரும் உங்களுக்கு. உடைக்கிட்டா டேஸ்ட் பார்த்துடலாம். அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும், டேஸ்ட் நல்லா இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக தனியாளாக நின்று எல்லா தொழில்முறையும் கற்றுக்கிட்டு இப்போ வரைக்குமே வந்து கஷ்டப்பட்டு அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. நிறையா பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி பக்காவான ஒரு தொழில் செட்டப்பில் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து அவருக்கு கண்டிப்பாக தேவை. முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாலும் கண்டிப்பாக 100% வந்து ஒரு ட்ரஸ்டபுள் பர்சன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரிவிங்க. பாய்.